ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புதுசாக வீடு கட்டும்போது ரூப் போடும் பார்த்தீங்களா, அது எலக்ட்ரிக்கல் பைப்பை பற்றி பேச போகிறோம். எலக்ட்ரிக்கல் பைப் போடும்போது எப்பயுமே பார்த்தீங்கன்னா, முக்கால் பழுப்பு போடுவாங்க சில பேர். முக்கால் பழுப்பு போடக்கூடாது, 1 இன்ச் பழுப்பு தான் நம்ம போடணும் எப்பயுமே. அதேமாரி பார்த்தீங்கன்னா, முக்கால் பழுப்பு போட்டிங்கன்னா அதில் ஒயர் உள்ளே ஒரு 4-5 ஒயர் போகுதுன்னா போகாது. 1 இன்ச் பழுப்பு போட்டிங்கன்னா நல்லா ஃப்ரீயாக போகும், ஃப்ரிங்கி போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதேமாரியாக பார்த்தீங்கன்னா ஃபேன் ஜங்ஷன் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி குவாலிட்டியாக பார்த்து ராடு பெருசாக வரதா மாதிரி பார்த்து போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் வீட்டுக்கு. அதேமாரியா லைட்டுக்கு ஜங்ஷன் பாயிண்ட்டை வைக்கிறதா இருந்தால் பார்த்தீங்கன்னா ஹைட் ஜங்ஷன் வைங்க. அதேமாரி நீங்கள் பைப் லைன் போடும் போது லென்த்தாக வரும் பார்த்தீங்களா, அப்போ மெயின் லைன் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா கம்பியில் கட்டு கம்பி போட்டு பழுப்பை லைனாக ஒரு 1.5 அடிக்கு ஒரு கட்டு போடுங்க நெருக்கமாக. அப்போ தான் மேலே ரூப் காங்கிரீட் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா அது உடையாது, பிடிங்கின்னு வராமல் இருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா எங்கே ஹோல்ஸ் இருக்கோ மொத்தமே டேப் போட்டு கவர் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைனா காங்கிரீட் உள்ளே போயிடுச்சுன்னா அது ரூப்பு ஒயர் தள்ளும் போது ரொம்ப சிரமமாக போயிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பைப் லைன் போட்டு முடிச்சுட்டு ஃபைனல் டச்சில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் பைப்பு செவுத்தில் நம்ம இறக்கிறோமோ மண் வச்சுருங்க. ஃபுல்லாக மண் வச்சா தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த பாயிண்ட் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அங்கே இருக்கிற மண் எந்த மண்ணாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், வச்சுக்கோங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்குது, அது சென்ட்ரல் பாயிண்ட் கரெக்டாக இந்த பக்கம் அளவந்து சன் சைடை ஒதுக்கிட்டு சென்ட்ரல் பாயிண்ட் எடுத்து ஃபேன் ஜங்ஷன் வைக்கிறதோ லைட் வைக்கிறதோ எதுவும் பிளான் பண்ணி வைங்க. அப்போ தான் அதுக்கு உள்ள சீலிங்கில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், இல்லைனா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேன் ஜங்ஷன் பாக்ஸ்லாம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அங்கே எல்லோரும் அட்டை வைப்பாங்க. நார்மலாக அட்டை வைக்காதீங்க, அது சிமெண்ட்டில் நழுவிடும். தர்மாக்கோல் ஷீட் இருக்குது பாருங்கள், அதை வாங்கி கட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் போகாது. அது கரெக்டான கவரேஜ் தரும் அந்த இடத்துல. இதுக்காக சிமெண்ட்டு பால்லாம் உள்ளே எதுவுமே இறங்காது, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணுங்கள். சூப்பராக ரூப்பில் பைப்பு டீசெண்டாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு தெரிஞ்ச சின்ன டிப்ஸ் தான் இது, அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா வீடு அழகாக வருங்க. இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி கவரேஜ் பண்ணிக்கிறேன்ட்டு. இதுமாரி ஃபாலோ பண்ணுங்கள். வீட்டில் எந்த டேமேஜ் இல்லாமல் அழகாக இருக்கும். ரூப்பில் சீலிங் போட்டு முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ரூப்பில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயரிங் பண்ணுறதுக்கு அந்தந்த பாயிண்ட் எடுத்துடலாம். ஏன்னா நம்ம மண் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நன்றி.